திரு பி.டி. சாமி அவர்கள் எழுதிய வாத்தியார் அம்மா சமூக நீதி குறுநாவல். பி.டி. சாமி அவர்கள் பத்தின இன்ட்ரோடக்ஷனே நமக்கு தேவையில்லை. ரொம்ப ரொம்ப பிரபலமான எழுத்தாளர். நிறைய கிரைம் ஸ்டோரிஸ், மர்ம நாவல்கள் எக்கச்சக்கமா எழுதியிருக்காரு. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா பி.டி. சாமி அவர்கள் எழுதின மர்ம தொடர்கள், மர்ம நாவல்களை கடக்காம நாம யாருமே படிப்புல நாவல்கள், கதைகள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கடந்து வந்திருக்கவே முடியாது. ஆனா அவர் ஒரு சமூக நீதி அல்லது சமூக நாவல் எழுதியிருக்காரா அப்படிங்கிறது மிக ஆச்சரியமான விஷயம். நானே கூட அது மாதிரியான கதையை இப்பதான் படிச்சேன். அதனாலதான் இதுல பதிவு பண்றேன். அவருடைய மர்ம தொடர்கள், நாவல்கள் நிறைய படிச்சிருக்கேன். ஆனா சமூக நாவல் படிச்சதில்ல. அத இங்க கேட்டுட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. மஞ்சுளாம்மா, உங்களை அழைத்து வரும்படி ஹெட்மாஸ்டர் ஐயா சொன்னார் என்று பியூன் கூறியதும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த மஞ்சுளா எல்லோரையும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டு தலைமை ஆசிரியரின் அறைக்கு வந்தாள். வாத்தியார் அம்மா மஞ்சுளா கல்யாணம் செய்து கொள்ளாத கன்னிப் பெண்தான். ஆனால் அந்த அம்மாளுக்கு வயது மட்டும் 30 ஆகிவிட்டது. இருந்தாலும் இளமையின் வேகம் கொஞ்சமும் குறையாதவளைப் போல காட்சி கொடுத்தாள். அவள் தன்னை ஆடம்பரமாக அலங்காரம் செய்து கொண்டிருக்கவில்லை. இளம் நீல நிறத்தையுடைய நூல் புடவையும் சாதாரண வெள்ளை ஜாக்கெட்டும் அவளுடைய சதை பிடிப்பான உடலை தழுவி நின்றன. முகத்தில் சாதாரணமான அமைதி குடிகொண்டிருந்தது. சாந்தமே உருவாய் நின்று கொண்டிருக்கும் அந்த அமைதியின் உருவத்தை நிமிர்ந்து பார்த்த தலைமை ஆசிரியர் அவளிடம் ஒரு கடிதத்தை கொடுத்துவிட்டு, உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைச்சிருக்கு என்று சொன்னார். உத்தியோக உயர்வா? எனக்கா? மஞ்சுளா அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. பட்ட பாட்டுக்கேற்ற பலன் கைமேல் கிடைக்கும் போதுதானே ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். அதுவும் நீங்கள் 5ஆம் வகுப்பு வரையில் உள்ள ஒரு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு. மஞ்சுளா மிகுந்த ஆவலுடன் அந்த உரையை கிழித்து உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்து படித்தாள். உடனே அவளுடைய முகத்தில் அதிருப்தியை உண்டு பண்ணும் சலனம் படர்ந்தது. அதை கவனித்த தலைமை ஆசிரியர், ஏன் டீச்சர், உங்க முகம் என்னவோ போலாகிடுச்சு, தலைமை ஆசிரியை உத்தியோகம் பிடிக்கவில்லையா என்று கேட்டார். பதவி உயர்வின் மூலம் மாணவர்களுக்கு அதிக சேவை செய்யலாம் என்பது உண்மைதான். ஆனால் என்னை சென்னைக்கு மாற்றியிருக்கிறார்களே என்றுதான் யோசிக்கிறேன். இதை கூறும்போது மஞ்சுளாவின் குரல் கரகரத்தது. ஏன், செங்கல்பட்டை விட சென்னை எவ்வளவோ மேலான இடமாயிற்றே. கல்வி தரத்திலும் சென்னை உயர்ந்தே இருக்கிறது. நீங்கள் சொல்வது உண்மைதான் சார். ஆனால் சென்னையை நான் அறவே விரும்பவில்லை. இங்கேதான் எனக்கு ஓரளவு நிம்மதியும் அமைதியும் இருக்கிறது. சென்னையில் ஏன் இந்த அமைதியும் நிம்மதியும் கிடைக்காது என்று சொல்கிறீர்கள்? அது எனக்கு புதிய இடம். எப்பொழுதும் பழகிய இடம்தானே நல்லது. பழகியவர்களின் மத்தியில் பொழுது போக்குவதில்தான் எனக்கு நிரந்தரமான அமைதி கிடைக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் சொந்த விருப்பு வெறுப்பு காரணமாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் மேலதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டியது உங்கள் கடமை. அதன் பிறகுதான் தலைமை ஆசிரியரிடம் முட்டாள்தனமாக பேசிவிட்டோமே என்று நினைத்து வருந்தினாள் மஞ்சுளா. அவர் தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பார்? தன் மீது அவர் வைத்திருக்கும் அபிமானம் வீணாகி இருக்குமே. உண்மைதான் சார். சென்னை எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நான் இப்படி பேசியது தவறு. அதை நினைத்து உள்ளம் வருந்துகிறேன். கடமையை செய்வதற்கு எந்த இடமாக இருந்தால் என்ன? மஞ்சுளா கடிதத்தை மடித்து உரையினுள் வைத்துவிட்டு தன்னுடைய வகுப்பறையை நோக்கி நடந்தாள். சென்னையை பற்றிய திகில் பிடித்து கொண்டதால் தலைமை ஆசிரியரிடம் இன்னதுதான் பேச வேண்டும் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆசிரியை வகுப்பில் இல்லாமல் இருந்த போதிலும் மாணவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள். இதில் இருந்தே மாணவர்கள் அவள் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்பது விளங்கும். எல்லா மாணவர்களும் ஆசிரியையை கண்டதும் மரியாதை செலுத்துவதற்காக எழுந்து நின்றார்கள். அவர்களை கையமர்த்தி உட்கார வைத்த மஞ்சுளா தன்னுடைய உணர்ச்சிகளை மிகுந்த சிரமத்துடன் கட்டுப்படுத்தி கொண்டு, நான் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் எதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று கேட்டாள். ஜீவகாருண்யத்தை பற்றி என்றால் ஒரு மாணவி. ஆமாம், உயிரினங்கள் எதையுமே மனிதன் துன்புறுத்தக்கூடாது.
அவை நம்மை போன்றவை என்ற உணர்ச்சி நம் எல்லோருக்குமே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவன் படைப்பில் எல்லாமே சமமானவை என்று சொன்ன மஞ்சுளாவால் அதிகமாக பேச முடியவில்லை. எதையோ நினைக்க ஏதோ ஒன்று வார்த்தையாக வந்து கொண்டிருந்தது. கடைசியில் அவள் சென்னைக்கு மாற்றலாகி போகும் விஷயத்தை மிகுந்த வருத்தத்துடன் சொல்லலானாள் மஞ்சுளா. குழந்தைகளே, சில ஆசிரியர்களும் ஆசிரியைகளும் மாணவர்களை சனியன் என்றும் சாத்தான்களே என்றும் எருமை மாடே என்றும் கூப்பிடுவார்கள். ஆனால் எந்த நிலை ஏற்பட்டாலும் குழந்தைகளே என்பதை தவிர வேறெந்த வார்த்தையையும் மஞ்சுளா உபயோகிக்க மாட்டாள். மேலும் குற்றம் செய்யும் மாணவர்களிடத்தில் கூட கடும் சொற்களை உபயோகிப்பதில்லை. மாணவர்கள் எல்லோரும் திறந்த வாயை மூடாமல் தாய் ஸ்தானத்தில் இருக்கும் ஆசிரியை மஞ்சுளாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் சொல்லப் போகிற செய்தி உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். அதே நேரத்தில் என் கடமையை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதால் அதை பேசுவதை தவிர வேறு வழியில்லை. மின்சார விசிறி வேகமாக சுழலும் போது உண்டான ஒளியை தவிர வேறு எதுவுமே அப்போது கேட்கவில்லை. இந்த பள்ளிக்கூடத்தை விட்டும் உங்களை விட்டும் என்றென்றும் பிரியமாட்டேன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் நான். ஆனால் எனக்கு சென்னைக்கு மாற்றல் உத்தரவு வந்திருக்கிறது. ஆகவே இன்றுதான் உங்களோடு பேசும் கடைசி நாள். இந்த பீரியட் முடிந்ததும் நான் லீவு போட்டுக்கொண்டு போய்விடலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னால் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இன்றைக்கு மாணவர்களாக இருக்கிறீர்கள். வருங்காலத்தில் உங்கள் வாழ்க்கை தரம் மிகவும் சிறந்த முறையில் உயரும் என்பதில் எனக்கு பரிபூரண நம்பிக்கை உண்டு. படிக்க வேண்டிய ஒவ்வொரு வினாடி நேரத்தையும் நீங்கள் வீணாக்கிவிடக் கூடாது. கண்ணும் கருத்துமாக பாடங்களை படிக்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மை உங்களில் யாருக்குமே வந்துவிடக் கூடாது. இதுவரையிலும் அன்புக்கேற்ற மாணவர்களாய் குழந்தைகளைப் போல என்னிடம் நடந்து கொண்டீர்கள். அதைப் போல என்னுடைய ஸ்தானத்தில் வரும் ஆசிரியர்களிடமும் நீங்கள் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். மஞ்சுளாவிடம் படித்த மாணவர்கள் போக்கிரிகள் என்ற சொல்லை என்றென்றுமே நான் எங்கிருந்தாலும் என் காதுகள் கேட்கக்கூடாது. கடைசியாக ஒன்று, நீங்கள் படிக்காமல் வந்திருக்கும் போது நான் கடிந்து பேசியிருக்கலாம். சில நேரங்களில் என் கட்டுப்பாட்டையும் மீறி அடித்தும் கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் உங்கள் தாய் செய்த தவறாக நினைத்து பொறுத்து கொள்ளுங்கள். கடைசியாக இந்த வார்த்தைகளை மஞ்சுளா சொன்னபோது தொண்டை அடைத்துக் கொண்டது அவளுக்கு. அதுவும் இல்லாமல் கண்ணீரையும் கண்கள் வாரி இறைத்தன. மஞ்சுளா மாணவர்களுக்கு முன்னிலையில் வைத்து கண் கலங்கி விட்டோமே என்று மிகவும் கலங்கினாள். அதன் பிறகுதான் எல்லா மாணவர்களின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிவது அவளுக்கு தெரிந்தது. உடனே மஞ்சுளா பதறி போனாள். நான் பிரிந்து போகிறேன் என்று நினைத்து கொண்டதும் உங்களுடைய கண்கள் கலங்கிவிட்டன அல்லவா? இதில் இருந்தே நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்துவிட்டோம் என்று தெரிகிறது. நான் சென்னைக்கு போனாலும் என் இதயம் உங்களுடன் தான் இருக்கும். அதனால் எல்லோரும் மனதை தேற்றிக்கொண்டு அமைதியாக இருங்கள். மஞ்சுளா தழுதழுக்க இப்படி கூறி முடித்ததும் வகுப்பு முடிந்துவிட்டது என்பதை அறிவிக்கும் பொருட்டு மணி அடித்தது. அந்த மணியோசையை மஞ்சுளா உட்பட எல்லோருமே நல்ல சகுனம் என்றுதான் நினைத்தார்கள். அத்தியாயம் 2. மஞ்சுளா வீட்டுக்கு வந்ததில் இருந்து ஒரே கவலையாக இருந்தாள். பழகிய ஊரை விட்டு போகிறோமே என்ற எண்ணம் வேதனையை தந்த போதிலும் போகும் இடம் சென்னையாக இருப்பதால் நெஞ்சு வெடித்து விடுவதைப் போல குமுறியது. அவள் படித்ததுடன் பலருடன் பழகியதும் சென்னையில்தான். இன்னும் சொல்ல போனால் சென்னையை விட்டு எங்குமே போகக்கூடாது என்று கூட அவள் நினைத்ததுண்டு. ஆனால் இப்பொழுது அதே சென்னை ஒரே அடியாக அவளுக்கு கசந்து விட்டது. சென்னையை நினைவுபடுத்தி பார்ப்பதற்கே அஞ்சினாள். சென்னைக்கு போனால் வாழ்க்கை மென்மேலும் நரகமாகிக் கொண்டே போகுமே தவிர ஒரு நாள் கூட அமைதியை அனுபவிக்க முடியாது. கடற்கரைக்கு சென்றால், மிருகக்காட்சி சாலைக்கு போனால், லைட் ஹவுஸை பார்த்தால் ஒவ்வொன்றும் பழைய நினைவுகளைத்தான் சொல்லும். அது மட்டுமல்ல, திரும்பிய பக்கமெல்லாம் வேதனைதான் பெருகுமே தவிர ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ முடியாது. சிங்கார சென்னை அவளுக்கு நரகமாகத்தான் மனக்கண் முன்னால் காட்சி கொடுத்ததே தவிர வேறொன்றும் இல்லை.
இந்த துன்பங்களுக்கெல்லாம் நிரந்தரமான பரிகாரம் தேட வேலையை ராஜினாமா செய்து விடலாமா என்று கூட அவள் யோசித்ததுண்டு. ஆனால் அது அவளுடைய மனசாட்சிக்கு சரி என்று படவில்லை. பள்ளி சிறுவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது மகத்தான தொண்டு. அந்த நல்ல தொண்டினை ஏதோ ஒரு காரணத்திற்காக அவள் இழந்துவிட தயாராக இல்லை. மஞ்சுளா மனதை திடப்படுத்தி கொண்டவளாய் ரயில் பிரயாணத்திற்கு வேண்டிய வசதிகளை செய்யலானாள். சில புத்தகங்களை எடுத்து லெதர் பெட்டியினுள் வைக்க முயன்ற போது ஒரு புகைப்படம் தரையில் விழுந்தது. அதை எடுத்து பார்த்தாள். சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கும் ஒரு வாலிபனின் போட்டோ அது. மஞ்சுளா உடனே அந்த போட்டோவை 4-5 துண்டுகளாக கிழித்து ஜன்னலுக்கு வெளியே வீசி எறிந்துவிட்டு தன்னுடைய வேலையில் தொடர்ந்து கவனம் செலுத்தலானாள். போட்டோவை பார்த்ததில் இருந்து அவளுடைய உடம்பு அதிர்ந்து கொண்டே இருந்தது. உணர்ச்சி வசப்பட்டு விட்டதால் இன்னதுதான் செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெளிவாக புரியவில்லை. எப்படியோ தன்னை சமாளித்துக் கொண்டு சென்னைக்கு புறப்படுவதற்கு தயாரானாள் மஞ்சுளா. சென்னைக்கு வந்து தலைமை ஆசிரியை பதவி ஏற்று 1 வாரம் கடந்து விட்டது. மஞ்சுளா எதிர்பார்த்ததைப் போல் சென்னை வாழ்க்கை ஒன்றும் வேதனைக்குரியதாக அமைந்து விடவில்லை. இன்னும் சொல்ல போனால் செங்கல்பட்டில் என்ன உற்சாகம் இருந்ததோ அதே உற்சாகம்தான் சென்னையிலும் இருந்தது. ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவிகள் எல்லோருமே அவளுக்கு நன்றாக பிடித்து விட்டார்கள். மஞ்சுளா தலைமை ஆசிரியை ஆயிற்று என்ற கர்வம் இல்லாமல் நடந்து கொண்டதால் எல்லோரும் அவளிடம் மிகுந்த மரியாதை காட்டினார்கள். அன்று வழக்கம் போல அவளுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையினுள் உட்கார்ந்து ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்தாள். அப்பொழுது சுமார் 8 வயதுள்ள சிறுவனை கூட்டிக் கொண்டு சுமார் 35 வயது மதிக்கத்தக்க ஆணும் பெண்ணும் வந்தார்கள். அவர்களை மஞ்சுளா நிமிர்ந்து பார்த்ததும், குறிப்பாக அந்த ஆண் பிள்ளையை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டதை போன்ற அதிர்ச்சிக்குள்ளானாள். வந்தவர்களிடம் எப்படி பேசுவது என்றோ எப்படி வரவேற்பது என்றோ அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த ஆண் பிள்ளை போட்டோவில் காணப்பட்ட வாலிபன் தான் என்பதை அவள் அவனை பார்த்தவுடனேயே அடையாளம் தெரிந்து கொண்டாள். அவனுடைய தலைமுடிகளில் சில வெண்மையாக நரைத்திருந்தது. வயது அதிகமாக ஆகியிருக்கிறது என்பதை அது விளம்பரப்படுத்தியது. சீராக வெட்டி விடப்பட்டிருந்த அரும்பு மீசையிலும் சில முடிகள் நரைத்திருந்தன. அவன் விலை உயர்ந்த காஃபி கலர் முழுக்கை சட்டையும் கோட்டும் அணிந்திருந்தான். 10 விரல்களுக்கு 10 வைர மோதிரமும் தங்கச் சங்கிலியோடு கூடிய வாட்சும் கழுத்தில் தங்கச் சங்கிலியும் அணிந்திருந்தான். அவனைப் போலவே அவன் மனைவியும் விலை உயர்ந்த பட்டுப்புடவை உடுத்தியிருந்தாள். அந்த மனிதன் அவளை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போதிலும் அதை கொஞ்சமும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல், எங்கள் பையனை ஸ்கூலில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு எதிரில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவன் மனைவியும் இன்னொரு நாற்காலியில் உட்கார்ந்தாள். மஞ்சுளாவின் சந்தேகம் அதிகரித்தது. ஒருவேளை இது வேறு ஆசாமியாக இருக்குமா? ஆனால் அடுத்த கணமே அவன் ரகுநாத் தான் என்று உள்ளம் உறுதி செய்தது. இதற்கு முன்னால் அவன் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தான்? மஞ்சுளாவும் தன்னை இன்னார் என்று காட்டிக் கொள்ளவில்லை. அதனால் புதிதாக சில சிக்கல்கள் ஏற்படலாம். அவனுடைய மனைவி சந்தேகப்படவும் செய்வாள். ரகுநாத் தன் மகன் ரவியை பற்றிய முழு விவரத்தையும் விளக்கிவிட்டு, அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கும் ஆசிரியர்கள் என் பையனை அர்த்தமில்லாமல் அடிக்கிறார்கள். பணக்கார வீட்டு பிள்ளை என்றாலேயே அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அதனால் தான் இங்கே கூட்டிக் கொண்டு வந்தேன். நீங்கள் தாய் போல எல்லா மாணவர்களையும் கவனித்து வருவதாக கேள்விப்பட்டேன். நான் சொல்வது சரிதானே என்று கூறிவிட்டு கண்களை சிமிட்டினான். அவனுடைய பேச்சில் சில பணக்காரர்களுக்குரிய திமிரும் அகம்பாவமும் நிறைந்திருந்தன. அவன் யாரையும் ஒரு பொருட்டாக எண்ணாதவனைப் போலவே பேசினான். நீங்கள் ஒரு மனு எழுதி கொடுத்து விட்டு போங்கள், எங்களால் முடிந்ததை செய்கிறோம். இதை மஞ்சுளா சொன்னவுடன் ரகுநாத் ஒரு காகிதத்தை எடுத்து மேஜையின் மீது வைத்து ஆங்கிலத்தில் ஏதேதோ எழுதி கையெழுத்திட்டு கொடுத்தான். அவள் அதை வாங்கி படித்து பார்த்துவிட்டு, உங்கள் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோமா இல்லையா என்பதை விரைவில் தபால் மூலம் தெரியப்படுத்தி விடுகிறோம் என்று அமைதியாக சொன்னாள். ஆனாலும் பயத்தின் காரணமாக நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டேதான் இருந்தது. நீங்கள் இப்படி சொன்னால் போதாது. கண்டிப்பாக உங்கள் பள்ளியில் சேர்த்துக் கொள்வதாக வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால்
நான் பெரும் பணக்காரனாக இருந்த போதிலும் என் பையனுக்கு மற்ற பள்ளிகளில் இடம் கிடைப்பது கடினமாக இருக்கிறது என்று சொன்னான். என்னால் முடிந்த மட்டும் பார்க்கிறேன். மற்ற ஆசிரியர்களை கலந்து பேசாமல் இப்பொழுது என்னால் எதுவும் சொல்ல முடியாது என்றாள் அவள். உங்களை நம்பி நாங்கள் போகிறோம். தபாலில் வரும் செய்தி நல்லதாகவே இருக்கட்டும் என்று அதட்டுவதைப் போல் அதிகார தோரணையுடன் சொன்ன ரகுநாத் நாற்காலியை விட்டு எழுந்து வெளியே போனான். ஊமை போல் பேசாமல் இருந்த அவனுடைய மனைவியும் பின்னாலேயே எழுந்து சென்றாள். கணவனும் மனைவியும் ஆணவத்தின் சின்னங்களைப் போலவே காணப்பட்டார்கள். அவர்கள் போனதும் மஞ்சுளா என்ன செய்வது என்று தோன்றாமல் தடுமாற்றம் அடைந்தாள். வாழ்நாளில் யாரை பார்க்கக்கூடாது என்று நினைத்திருந்தாலோ அவனையே பார்த்து விட்டாள். இப்போது சென்னையை நினைத்து பயந்ததும் அவனுக்காகத்தான். குழந்தைகளுடன் தாய்மை உணர்ச்சியுடன் பழகக்கூடியவள்தான் மஞ்சுளா. பகையாளி என்று தெரிந்தால் கூட உறவை அறுத்து கொள்ள விரும்ப மாட்டாள். எல்லோரிடமும் சகஜமாக பழக வேண்டும் என்ற எண்ணம் தான் ஏற்படும் அவளுக்கு. ஆனால் ரகுநாத்தை பார்த்ததிலிருந்து அவளுடைய உள்ளம் ஒரே அடியாக மரத்து விட்டது. எவ்வளவு அகம்பாவம் நிறைந்தவன் அவன்! பணக்காரனாக இருக்கிறோமே என்ற திமிர் அவனை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது! அவனுடைய மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து கொண்டால் ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய மன அமைதி குறையும் என்று அவளுக்கு தெரியும். அவனை பார்க்கும் போதெல்லாம் எத்தனையோ விதமான உணர்வுகள் நெஞ்சை தாக்கும் என்பதில் கொஞ்சமும் ஐயமில்லை. இருந்தாலும் தன்னுடைய சுயநலத்திற்காக பள்ளியில் இடமிருந்து அவனை சேர்த்து கொள்ளாமல் இருப்பது தப்பாயிற்றே. தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ள நினைப்பது குற்றமல்லவா? மஞ்சுளா பலவிதமான சிந்தனைகளின் நடுவே என்ன செய்வது என்று தோன்றாது சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த போது ரகுநாத் மட்டும் தனியாக வந்தான். அவனுடைய உதடுகளில் விஷமத்தனமான புன்னகை நெளிந்தோடியது. அவனை மறுபடியும் பார்த்ததும் மஞ்சுளா தான் ஒரு தலைமை ஆசிரியை என்பதையும் மறந்து திடுக்கிட்டாள். அவன் மனைவியையும் குழந்தையையும் வெளியே நிறுத்திவிட்டு தனியாக வந்திருந்தது அவளுக்கு பெரும் கலவரத்தை ஏற்படுத்தியது. மஞ்சுளா, துர்பாகியவசமாக நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்பதால் என் மகனை வஞ்சம் தீர்த்து கொள்ளாதே. அதனால்தான் உன்னை தனியாக பார்த்து பேசிவிட்டு போகலாம் என்ற எண்ணத்துடன் வந்தேன் என்றான் ரகுநாத். மன்னிக்கவும், தலைமை ஆசிரியையாகிய என்னிடம் நீங்கள் இப்படியெல்லாம் பேசியது கொஞ்சமும் விரும்பத்தக்கதல்ல. எங்கள் கடமை எதுவோ அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். அதனால் நீங்கள் எவ்வித கலவரமும் அடையாமல் தைரியமாக வீட்டுக்கு போகலாம் என்று பதில் சொன்னாள் மஞ்சுளா. ரகுநாத் அவளை பார்த்து அசட்டு வழிய சிரித்துவிட்டு, இன்னும் உன்னை பிடித்த குறும்புத்தனம் குறையவில்லை மஞ்சுளா. வயதில் கிழவியானாலும் என்றென்றும் பழைய மஞ்சுளாவாகவே இருப்பாய் போலிருக்கிறது என்று சொன்னான். அவன் தன்னை ஏமாற்றி மோசம் செய்தவன் என்பதால் அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. இருந்தாலும் அவள் தன்னுடைய நிலையை இழந்து விடவில்லை. தயவு செய்து கிண்டல் செய்ய வேண்டாம். இது பள்ளிக்கூடம் என்பது நினைவிருக்கட்டும் உங்களுக்கு என்றாள் பட்டென்று மஞ்சுளா. ஓஹோ, நான் மறந்தே விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவளை அழுத்தமாக பார்த்த ரகுநாத், என் பையனுக்கு நீ இடமில்லை என்று சொல்லிவிட்டாய் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது நான் என்ன நினைத்துக் கொள்வேன் தெரியுமா? நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்பதால் பழிக்கு பழி வாங்கி கொண்டாய் என்று நினைத்து வருத்தப்படுவேன் என்றான். வீணாக எதற்கு கற்பனை செய்து கொண்டு பேசுகிறீர்கள்? எல்லாம் நல்லபடியாக அமையும். போயிட்டு வாருங்கள். மஞ்சுளா இப்படி சொன்னதும், மஞ்சுளா, நாங்கள் உனக்கு வேண்டியவர்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதே என்று மீண்டும் கூறிவிட்டு போனான். தலைமை ஆசிரியை பதவியை உடனே ராஜினாமா செய்துவிட்டு செங்கல்பட்டுக்கே போய்விடலாமா என்றுதான் முதலில் அவளுக்கு தோன்றியது. ஆயினும் அவ்விதம் செய்வது கோழைத்தனம் என்ற எண்ணத்துடன் அமைதி அடைந்தாள் மஞ்சுளா. ரகுநாத்தை பற்றிய நினைவு வரும்தோறும் உள்ளம் கடல் அலைகளைப் போல் சீறி பாயும் என்பதில் ஐயமில்லை. வயிறு பற்றி கொண்டு எரிவதை போன்ற பிரமையும் ஏற்படும். ஆயினும் எது வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று தைரியம் அடைந்தாள். தினசரியும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பவர்களால் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விட முடியாதல்லவா? ஏதோ ஒரு சக்தியினால் உந்தி தள்ளப்பட்ட மஞ்சுளா, ரகுநாத்தும் அவனை சார்ந்தவர்களும் போய்விட்டார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் மாடியில் உள்ள வராந்தாவில் வந்து நின்று கீழே பார்த்தாள். புத்தம் புதிய பிளைமவுத் கார் ஒன்று
வாசலுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதன் பக்கத்தில் ஒரு வாலிபன் உட்கார்ந்து சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்தான். அவன் மறைவாக இருந்து புகையை உள்ளே இழுத்து ஊதிக்கொண்டிருந்ததால் அவன் காரோட்டியாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டாள் மஞ்சுளா. அப்போது ரகுநாத்தும் மற்றவர்களும் வந்தார்கள். காரோட்டி அவர்களை கண்டதும் சிகரெட்டை வீசி எறிந்து சட்டென்று எழுந்து நின்றான். அதே நேரத்தில் அவனுடைய கன்னத்தில் பளார் என்று ஓர் அறை விழுந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் எதிரில வச்ச புகை பிடிச்சுக்கிட்டு இருப்ப? எஜமான்கிற மரியாதை கொஞ்சமாவது இருக்கா? ரகுநாத் வாயில் வந்ததை வார்த்தைகளாக்கி அவனை திட்டினான். காரோட்டி கன்னத்தை தடவி பார்த்து கொண்டானே தவிர எதுவுமே பேசவில்லை. அடிமை என்று சொல்லுவார்களே, அதை போன்ற நிலைமைதான் அவனுக்கும். அவன் பவ்யமாக நின்று காரின் கதவுகளை திறந்து விரித்து வைத்ததும் தம்பதி சகிதம் பின் ஆசனத்தில் ரகுநாத் ஏறி அமர்ந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் காரோட்டி கதவை ஓங்கி அறைந்து மூடிவிட்டு தனக்குரிய ஆசனத்தில் அமர்ந்து காரின் விசையை முடுக்கினான். கார் அந்த இதயமில்லாத பணக்கார மிருகங்களை சுமந்து கொண்டு விரைந்து சென்றது. இந்த குறுநாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.